விஜயா முத்து சொன்னாங்கிறதுனால பாட்டி வீட்டில் கொண்டு விடுறாங்க. அப்புறம் 5 வருஷம் முத்து பாட்டி வீட்டில் தான் இருக்கா. பாட்டி வீட்டிலேருந்து திருப்பி அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றும் பண்ணுறதுமே விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை. மனோஜ் தான் போய் சொல்கிறது எல்லாமே. ஆனால் விஜயா முத்துவை திட்டிக்கிட்டே இருக்கா. இல்லை, அவன் நல்லா படிக்கிறான், நீ நல்லா படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணுற மாதிரி அதே மாதிரி மனோஜுக்கு தான் ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க. முத்து அதில் ரொம்பவே வெக்ஸ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒவ்வொரு தப்பு மனோஜ் பண்ணுறவோ அந்த பழியை ஃபுல்லாகவே முத்து மேலே தூக்கி போடுற மாதிரி போட்டுறான். விஜயாவுமே மனோஜ் சொல்கிறத தான் நம்பிட்டு, அவன் நல்ல பையன், நீ தான் போய் சொல்கிற, நீ தான் இது பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்கூல்லேயும் அதே மாதிரி வாத்தியார் மேலே கல்லை தூக்கிட்டு மனோஜ் எரிஞ்சிடறான். ஆனால் முத்து மேலே தூக்கி பழி போட்டுறான். விஜயாவும் இவ தான் போட்டிருப்பான்னு சொல்லிட்டு நம்பிடுறாங்க. இதனால தான் அவனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புகிறதா விஜயா டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவுமே அண்ணாமலையும் அதே மாதிரி இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி அவள் சொன்னோன்னே ஆமாம் ஆமான்னு மட்டும் சொல்லிட்டு ரொம்ப அவளை எதிர்க்காமல் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நடக்கிற மாதிரி. அதுக்கு முத்துவும் இது எல்லாமே மனோஜ் தான் பண்ணான்னு சொன்னாலுமே விஜயா நம்புகிற மாதிரி இல்லை. மாதிரி தான் நடந்திருக்கு. எப்போவுமே பாட்டி அவனுக்கு அதனால தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எது பண்ணாலுமே விஜயா பாட்டி வளர்ப்புனால தான் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறதுமே அவனுக்கு சுத்தமாக